Hello நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் டாபிக் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சால்விங் பர்சன்டேஜ் சம்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இது போன வீடியோட கண்டினியூஷன் தான். போன வீடியோ யாராச்சும் பார்க்கலனா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. Now let's get into this video. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கொஸ்டின் இதுதான். இதை நான் உங்களுக்கு படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2% contested on election of parliament. The winning candidate secured 57% of total votes, polled and won by the majority of 42,000 votes. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்க. அதுல ஒரு கேண்டிடேட் மட்டும் 57% ஆஃப் ஓட்ஸை வாங்கி அந்த எலெக்ஷன்ல வின் பண்றாரு. அதுவும் 42,000 வாக்கு வித்தியாசத்துல. ஆல்ரைட், நம்ம இப்போ கொஸ்டின்குள்ள போயிடலாம். இப்போ ரெண்டு கேண்டிடேட்டையுமே நம்ம ஏ அண்ட் பியா எடுத்துக்கலாம். அந்த ஏ கேண்டிடேட் வந்து 57% ஆஃப் ஓட்ஸை வாங்கி வின் பண்ணியிருக்காரு. அதுவும் 42,000 வாக்குகள் வித்தியாசத்துல. இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் போல்ட் இஸ், மொத்தமா எவ்வளவு வாக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஏ கேண்டிடேட் வந்து 57% ஆஃப் வாக்குகள் வாங்கியிருந்தா பி கேண்டிடேட் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? ஆப்வியஸா 43% ஆஃப் வாக்குகள் வாங்கியிருப்பாரு. இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அது என்ன க்ளூன்னா, 42,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? ரெண்டு பேரோட வாக்குகள் எடுத்தோம், அதை மைனஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்க பண்ண போறோம். 57% மைனஸ் 43% ஈக்குவல் டு 42,000. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு 14% ஈக்குவல் டு 42,000 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஆனா நமக்கு இப்போ தேவையான ஆன்சர் வந்து 100%. 100% கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து 1% ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, ரெண்டு பக்கமும் 14 டிவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 1% ஈக்குவல் டு 42,000 டிவைட் பை 14 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 100% கண்டுபிடிக்கிறதுக்கு இது 100 இன்டூ பண்ணணும். 100 இன்டூ பண்ணா நமக்கு 3 lakhs சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ மொத்தமா போடப்பட்ட வாக்குகள் 3 lakhs. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை ரீசெக் பண்றதுக்கு 57 and 43% வச்சு நீங்க ரீசெக் பண்ணலாம். ஆல்ரைட், நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். 1.14 expressed as a percentage of 1.9 is. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, 1.9ல 1.14ஓட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா நான் ஒரு ஈஸி கொஸ்டினை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிரஸ் 20 as a percentage of 100. இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதில் என்ன கேட்குறாங்கன்ட்டு. 100ல 20ஓட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இதே தான் வந்து அந்த கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் ட்ரிக்கியாக வச்சு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 100ல 20ஓட பர்சன்டேஜ் எவ்வளோ? ஆப்வியஸாக 20%. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண போகலாம். நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸாக 1.14 டிவைட் பை 1.9 இன்டூ 100. இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜோட ஆன்சர் கிடைச்சிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் டெசிமலில் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாமில் டெசிமல் நம்பர்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதை நார்மல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது ட்ரிக்கெல்லாம் ஒன்றுன்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன ட்ரிக்குன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த டெசிமல் நம்பரில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டையுமே 100ஆல இன்டூ பண்ணணும். 100ஆல இன்டூ பண்ணால் நமக்கு 1.14 டிவைட் பை 190 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 0 0 கேன்சல். 19 இன்டூ இதில் வந்து 6 டைம்ஸ் போகும். ஓகேங்களா? இப்போ வந்து 6 இன்டூ 10 60% நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அவ்வளோதான் நண்பா, நம்ம வீடியோட எண்டு பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் கைஸ். அடுத்த வருஷம் உங்க எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எனக்கு அடுத்த வருஷம் நல்லபடியாக அமையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த பக்கத்துல ஒருத்தர் ரெட் கலர்ல ஒருத்தர் கிடப்பான், அவனை யாருமே கண்டுக்கிறது இல்லை. அவனை ஒரு தட்டு மட்டும் போயிடுங்க, அது போதும் எனக்கு. ஓகே கைஸ், நான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்குறேன். Until then, bye guys.